Hello guys, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவ்லாகிங் பண்ணுறது வந்து மொபைல் வச்சு பண்ணுறதா இல்லை ஆக்ஷன் கேமரா வச்சு பண்ணுறதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் மோட்டோவ்லாகிங் ஸ்டார்ட் பண்ணது மொபைலில் தான். மொபைலில் இருந்து ஏன் ஆக்ஷன் கேமராவுக்கு மாறினேன், மொபைலில் அப்படி என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆக்ஷன் கேமராவில் அப்படி என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் வச்சு எப்படி மோட்டோவ்லாகிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோட்டோவ்லாகிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பைக் இருக்கும். பைக் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்மெட் கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியம் தேவை. ஸோ அந்த ஹெல்மெட்டை வச்சு மொபைலை வச்சு நம்ம எப்படி மோட்டோவ்லாக் பண்ணுறது அப்படின்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஏன் ஃபஸ்ட்டு நான் மோட்டோவ்லாகிங் வந்து ஃபோனில் பண்ணேன்னா, அப்போ வந்து கோவிட் ஃபஸ்ட் வேவில் தான் நான் மோட்டோவ்லாகிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து ஆக்ஷன் கேமரா GoPro Hero 7லாம் வந்து 30,000 25,000 இல்லை என்னமோ ரேட்டில் இருந்தது. சரி நம்ம ஏன் மொபைலை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நினைக்கும் போது நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு சிக்கிச்சு. ஸோ எனக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஹோல்டரு, இந்த கிளாம்ப்பு, இந்த கிளாம்புக்கு உட்கார்ற அந்த கிளிப்பு ஒன்று. ஸோ இதை தான் நம்மளுக்கு தேவைப்பட வேண்டிய விஷயங்கள் மோட்டோவ்லாகிங், அதாவது மொபைல் வச்சு பண்ணுறதுக்கு. இதுக்கு நான் மைக் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் தான். நான் மைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ன வரைக்கும் நான் அந்த ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்கல்கண்டியோட ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட்டில் வந்து அந்த லெஃப்ட் சைடு மைக் போயிடுச்சு, அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்க ரைட் சைடு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இயர்ஃபோன் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மைக்கு, அந்த பட்டன்லாம் அழுத்தம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பஞ்சு சுற்றி இதை நான் மைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சிம்பிளாக ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்படி ஃபோனில் இப்படி வச்சு நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கில் இப்படி கனெக்ட் பண்ணி நான் ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த மைக்கை இப்படி வச்சுருவேன், இங்கே கொஞ்சம் சின்ன கிட்ட வச்சுருவேன். ஸோ நான் வீடியோஸ் அண்ட் ஆடியோ சாம்பிள் போடுறேன், ரெண்டுத்தோட வீடியோ அண்ட் ஆடியோ சாம்பிள் போடுறேன் பாருங்கள். இப்படி வச்சு தான் நான் மோட்டோவ்லாகிங் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டோட எனக்கு மைனஸ் பாயிண்ட் தான் இந்த ஃபோனில் வச்சு பண்ணுறது எனக்கு நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு, இப்படி போட்டு நான் இப்படி மோட்டோவ்லாகிங் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போட்டுட்டுனா இப்படி வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் எனக்கு ஆட் ஆகிற மாதிரி தெரியுது தலையில். அதாவது ஹெல்மெட் வந்து செட்டாக ஃபுல்லாக கீழே இழுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது ஒரு மைனஸ் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போ டக்குன்னு நான் ஸ்பீடோ மீட்டரில் பார்க்குறேன் எவ்வளோ ஸ்பீடு போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மட்டும் கீழே, அதாவது இது இந்த செட்டப் இல்லைன்னா கண்ணை மட்டும் பார்த்துட்டு கீழே பார்த்தேன்னா எனக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து என்னென்னா எனக்கு ஃபோன் மறைக்குது, ஸ்பீடோ மீட்டர் எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இந்த முன்னாடி மொபைல் இருக்கிறனால எனக்கு கண்ணை மறைக்குது. அடுத்த மைனஸ் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, எனக்கு ஐ டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னால் டக்குன்னு ரோட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ அங்கே ஓடிட்டு இருக்கும், டிஸ்பிளே ஆனில் தான் இருக்கும், எனக்கு அப்பப்போ டிஸ்பிளே பார்க்கணுன்னு தோணுது. அது வியூ எப்படி இருக்கா, கரெக்டாக இருக்கா, ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்ட் ஆகுது, வியூலாம் கரெக்டாக வருதா அப்படின்னு அடிக்கடிக்க நான் ஃபோன் ஸ்க்ரீனை தான் பார்க்குறேன், ஆனால் ரோட்டை பார்க்க மாட்டேங்கிறேன். எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்குது இந்த ஃபோன் வச்சு பண்ணும்போது. கண்ணிலையும் கொஞ்சம் இப்படி மறைச்சிக்குதா, அதனால் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது ரோட்டில். அடுத்த மைனஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா வண்டி நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டி இந்த இது ஃப்ளிப் பண்ணி அன்லாக் பண்ணி அப்புறம் தான் நான் செட்டிங்ஸ் மாற்றிட்டு தான் திரும்பி நான் ரெக்கார்டவே பண்ண ஆரம்பிக்கணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடிக்கு ஃபேஸ் பண்ணது மோட்டோவ்லாகிங்கில் ஹீட் பயங்கரமாகும். ஹீட் ஆனவுடனே என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் ஆயிரும். ஃபோன் வந்து ஒரு சில ஃபோன்லாம் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும், ஒரு சில வந்து வீடியோ ஆஃப் ஆயிரும், அப்படியே டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும். ஸோ எனக்கு இது அடிக்கடிக்கு என்ன இந்த ப்ராப்ளம் வருது எதனாலும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஃபோனில் வீடியோ எடுக்கிறோம்னாலே அது ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும், லைட்டாக ஹீட் ஆகும். நம்ம வெயிலில் தான் நம்ம ரைடே பண்ண ஆரம்பிப்போம். அப்போ வெயில் பட என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயங்கர ஹீட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோவும் ஸ்டாப் ஆயிரும். அது ஒரு மைனஸ் ஃபீல் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, காற்று வந்து அதான் அடிச்சதுன்னா வச்சிங்களேன் ஹெல்மெட் நவருது, மண்டையிலேருந்து இப்படி ஹெல்மெட் நவருது. இப்போ சைடில் இப்படி காற்று அடிக்குதுன்னா ஹெல்மெட் இப்படி நவருது. ஒரு சில டைம் இது லூஸ் ஆகிடுச்சுன்னா இப்படி வந்துடுது கீழே. அதனால் நிறைய மைனஸ் இருக்குது. மோட்டோவ்லாகிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, ஃபோன் வச்சு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ரெக்கமெண்டடே கிடையாது. நீங்கள் பெஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கலாம். ஸோ யாரெல்லாம் இந்த மொபைலை வச்சு மோட்டோவ்லாகிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் மோட்டோவ்லாகிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரைட், ஒரு 30 கிலோமீட்டர், ஒரு 40 கிலோமீட்டர், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு 2 ரைடு. நான் ஏற்கனவே 2 ரைடு இந்த மொபைல் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். பச்சைமலை ஒன்று போனேன், பர்கூர் ஒன்று போனேன். அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அதில் வீடியோ ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் மொபைல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மோட்டோவ்லாகிங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக, ஒரு டெமோ பார்க்குறதுக்காக நீங்கள் வேணால் மொபைல் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்மெட் இருக்கும், ஃபோன் இருக்கும், பைக் இருக்கும்.
ஜஸ்ட் நீங்கள் வாங்க வேண்டியது இந்த மவுண்ட்டு, இந்த மொபைல் ஹோல்டர், அவ்வளோதான். இது மட்டும் வாங்கினீங்கனாலே இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டெமோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் மோட்டோ விளாகிங் தெரிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஆக்ஷன் கேமராவுக்கு மாறிடுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா SJ6 Legend தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெல்மெட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கேமரா எங்கன்னு கேட்காதீங்க, கேமராவில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து மொபைலில் நிறைய அந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணோன்னே நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஆக்ஷன் கேமரா பார்க்கலாம், GoPro வாங்க வேணாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு SJ கேமரா மாட்டுச்சு. பார்த்தேன், ஒரு 10,000 rupees, 9,500 நினைக்கிறேன் அமேசானில். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணாலும் வாங்கிங்க, அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைலில் எது டிஸ்அட்வான்டேஜாக வந்ததோ எனக்கு எல்லாமே இதில் அட்வான்டேஜாக வந்தது. ஃபஸ்ட்டு வெயிட் கிடையாது, எனக்கு ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சின்ன சைஸு, காம்பேக்ட் சைஸு, இவ்வளோ தான். அடுத்து ஈஸி டு ஆப்ரேட். ஜஸ்ட் இந்த பவர் பட்டன் நான் அழுத்தினா போதும், 3 செகண்டுக்கு ஆன் ஆகிக்கும். இந்த பட்டன் அழுத்தினா எனக்கு ரெக்கார்ட் ஆகிக்கும். ஆனால் அதில் மொபைலில் அப்படி இல்லை. ஒரு தடவையும் நான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் கை வச்சு அப்புறம் வால்யூம் பட்டன் அழுத்தணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ரைடிங் க்ளவ் போட்டிருப்போம், க்ளவ் கழட்டணும், இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃபோனில். ஆனால் இதில் அப்படி இல்லை, ஜஸ்ட் பட்டன் டைப் தான், ஈஸியாக ரெக்கார்ட் ஆகிக்கும். செட்டிங்ஸ் அதேமாதிரி ஏதோ செட்டிங்ஸ் மாற்றோம்னா நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்பப்போ ஆன் பண்ணுறோமோ அப்பப்போலாம் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸில் தான் உங்களுக்கு கேமராவே ஆன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மொபைலில் எந்த மொபைலில் நான் யூஸ் பண்ணுறது வந்து MI Note 6 Pro தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 180p 30 fps தான் வரைக்கும் முடியும். ஆனால் இதில் வந்து 180p 60 fps வரைக்கும் எடுக்கலாம். எனக்கு இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்தது. வைட் ஆங்கிள் இதில் கிடையாது. ஏன்னா நான் கைரோ சென்சார் வந்து ஹையில் யூஸ் பண்ணும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வைட் ஆங்கிள் வந்து எனக்கு எடுத்துக்காது SJ6 Legendல. ஆனால் GoProவில் வைட் ஆங்கிள் வரும். இப்போ GoPro வாங்குறீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்க. 10,000 5,000க்கு இப்போ 15,000 20,000க்கே உங்களுக்கு GoPro செகண்ட் ஹேண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமராவில் இப்போ நான் தனியாக அது கேமரா வாங்கிட்டேன். எனக்கு கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா சிம்பிளாக என் மொபைல் ஃபோனை எடுத்து நான் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மொபைல் வச்சு நீங்கள் மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்கன்னா மேப் போடுறதுக்கு தனியாக இன்னொரு மொபைல் வாங்கணும். அதுக்கு அவனு பெஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படா அப்புறம் பச்சைமலை சீரிஸும் பர்கூர் சீரிஸும் எப்படா பண்ணின்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது 4S ஆப்பிள் 4S வச்சுருந்தேன். அது வீட்டில் அம்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அம்மா தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் அதில் மேப் போட்டுக்கிட்டேன். அது கிளிப்பிங்ஸ் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். அதில் வந்து 4S வந்து நான் மேப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்னோடய MI Note 6 Pro வந்து நான் கேமராவாக யூஸ் பண்ணி தான் அதில் ரைட் பண்ணேன். என்னோடய பெஸ்ட்டு சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு காம்பேக்ட் சைஸ் சின்ன சைஸாகவும் போயிடும், உங்களுக்கு ஈஸி டு ஆப்ரேட், நல்லா ஈஸியாகவும் ஆப்ரேட் பண்ணலாம். உங்களோட மெயின் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமராவில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து ரோட்டில் இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீனை பார்க்க தோணும், டிஸ்பிளேவை பார்க்க தோணும். நம்மளுக்கு வீடியோ கரெக்டாக வருதா, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா, சும்மா அந்த ஃபோன் ஸ்க்ரீனே பார்க்க தோணும், நம்மளுக்கு ரோடு பார்க்க தோணாது. எனக்கு இது நம்மளுக்கு போட்டோன்னு வச்சிங்கன்னா, இது எனக்கு கேமரா இருக்கிறதே தெரியாது, எனக்கு ஃபேஸுக்கு முன்னாடி கேமரா இருக்கிறதே தெரியாது. ஸோ அதனால் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டோம். ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஆக்ஷன் கேமராவுக்கு மெயினாக மாறினேன். ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் மட்டும் இல்லை, எனக்கு விளாக்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் இது வந்து ஈஸியாக இருக்குது. இப்படி கையில் வச்சு நம்ம நீட்டாக விளாக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதோட ஆடியோ வீடியோ போடுறேன், அதாவது மொபைலோட ஆடியோ வீடியோ போடுறேன், SJ கேமோட ஆடியோ வீடியோ போடுறேன், சாம்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சு மோட்டோ விளாகிங் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ. ஸோ இதில் கொஞ்சம் ஆடியோவும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹெல்மெட் வந்து பேசிக் ஹெல்மெட், இந்த ஹெல்மெட் கிடையாது, ஆக்சர் ஹெல்மெட்டோ இல்லை இந்த ஹெல்மெட்டோ கிடையாது. நான் 900 ரூபாய்க்கு வாங்கினேன் ஹெல்மெட், ஸ்டீல் பேர்ட் ஒன் ஆஃப். இப்போ வைசர் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன்னா 57. உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில். ஏன்னா மொபைலில் மேக்ஸிமம் இப்போ வர மொபைல்லாம் வைட் ஆங்கிள் வருது. நான் வச்சுருக்க MI Note 6 Pro வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மோடு போகும்போது கொஞ்சம் ஃபீல்ட் ஆஃப் வியூ கம்மியாயிரும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா போட்டிருக்கேன். ஆனால் மைக் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் மயனோ மைக் யூஸ் பண்ணல, ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான் வருது, ஒரே மாதிரி தான் வாய்ஸ் வருது. அதனால் நான் இயர்ஃபோனே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இயர்ஃபோன் யூஸ் பண்ணேன்னா உள்ளார நான் பர்மனெண்ட்டாக வச்சோம் அந்த ஹெல்மெட்டுக்குள்ளார, ஆக்சர் ஹெல்மெட்டு. ஓ யாருப்பா அது ஆடு, விட்றாதீங்கப்பா உள்ளார, பாக்கு சரியை கடிச்சுப்போம். நல்லா காத்தடிக்குது, மோடம் போட்டுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 80 டச் பண்ணியாச்சு.
90யும் டச் பண்ணியாச்சு. வைசர் ஓப்பனில் தான் இருக்கு. இப்போ அப்படியே இருக்கிற வாக்கிலேயே வைசரை, ஐயோ காற்று பயங்கரமாக அடிக்குது, கையோ. ஸோ இப்போ வைசரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைசரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓ, கொல்லிமலையில் மழை பெய்கிறது. அப்பா. ஸோ கைஸ் அதான் கொல்லிமலை, பார்த்துக்குங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஆடியோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எந்த செட்டப்போட ஆடியோ வீடியோ பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து மொபைல் மோட்டோவ்ளாகிங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு டெமோ பர்பஸ்க்காகவோ இல்லை ஒரு சின்ன ரைடு இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் மொபைல் மோட்டோவ்ளாகிங் அதுவும் சொல்லுவேன். ஆனால் அதை ரொம்ப லாங் டேர்முக்கு எடுத்து போகாதீங்க. ஒரு ரைட் 2 ரைட் டெமோக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு நீங்கள் மோட்டோவ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கு வாங்கிக்கிங்க. வேணுன்னா சொல்லுங்கள், நான் எஸ்ஜே கேமோட ரிவ்யூ போடுறேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வேணால் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் எஸ்ஜே கேமோடது. நீங்கள் அடுத்து இந்த வீடியோ போட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நாம் ஏன் இது ஃபோன்லேருந்து ஆக்ஷன் கேமராவுக்கு மாறினேன் அப்படின்றத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் guys. டாடா பை. See you soon.